Good morning, students. Now we are going to 5th standard English, term 2, unit 2, unit 2 sports. Last class we see the pros, the strength in his weakness. The story, Weakness is Strength, deals with a boy who made his dream come true by changing his weakness into his strength. Now we are going to supplementary the small story. The story Practice makes a man perfect leaves a message that everything is possible through consistent practice. Take the book page number 109, students. Practice makes a man perfect. Practice means பயிற்சி. பயிற்சி ஒரு மனிதனை பர்ஃபெக்ட் ஆக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். லாங் எகோ மீன்ஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம், பழங்காலத்தில் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். லாங் எகோ there lived an archer named உத்தமன். ஆர்ச்சர் அப்படின்னா வில்வித்தை. ஆர்ச்சர்னு யார்? வில்வித்தையெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, வில்வித்தை பண்ணுறவங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ச்சர் அவர் பேர் என்னது? உத்தமன். டூரிங் ஹிஸ் டைம், அந்த காலத்தில் த ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல்ஸ் ஃபில்டு த லேண்ட்ஸ். அப்போ எப்படி இருந்தது? லேண்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஃபாரஸ்ட்டு தான் அதிகமாக இருந்தது. அங்கே என்ன இருந்தது? அனிமல்ஸ்லாம் நிறையா இருந்தது. அனிமல்ஸ் ஃபீல்டுனா நிறைஞ்சி இருந்தது. ஹி வாஸ் எ ஸ்கில்ட் ஆர்ச்சர் அண்ட் குட் பெர்ஃபார்ம் ஒண்டர்ஃபுல் ஃபீட் ஆஃப் ஆர்ச்சரி. அந்த உத்தமன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னோட வில்வித்தையில் ஸ்கில்லுனா அவருக்குடைய திறமை. ஸ்கில்லை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா திறமை அப்படின்னு சொல்லுவோம். அதில் அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்ம், சூப்பராக வந்து என்ன பண்ணுவார்? அழகாக வில்வித்தை செஞ்சு காட்டுவார். அதில் அவர் வந்து எப்படி இருந்தார்? பர்ஃபெக்டாகவும் இருந்தார். ஃபீட்ஸ் அப்படின்னா சாதனை. அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த இது பண்ணும்போது அந்த சென்டராக இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் என்ன பண்ணுவார்? அந்த வில்லை விடுவார். He could hit the center of the target precisely. எக்ஸைட்டாக கரெக்டாக அந்த பாயிண்டில் சென்டரில் போய் அது என்ன பண்ணும்? கரெக்டாக அம்பு போய் குத்துற மாதிரி தான் அவர் ஹிட் பண்ணுவாங்க. நோ மேட்டர் ஹவு ஃபேர் த டார்கெட் வாஸ். அவர் எவ்வளோ தூரத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? ஈஸியாக டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த வில்வித்தையில் ஒரு சிறந்த பர்சனாக இருந்தார். ஹி வாஸ் ஆல்சோ எ ஷோ ஆஃப். அப்படி இருக்கிற அந்த உத்தமன் வந்து எப்படிப்பட்டவர்? ஹி வாஸ் ஆல்சோ எ ஷோ ஆஃப். அவர் தன்னை ஷோ ஆஃப் அப்படின்னா பீத்திக்கிறது. நம்மளை சொல்லுவோம் இல்லையா, நான் பெரியவன், எனக்கு அது எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம்? உயர்த்தி பேசிக்குவோம். ஷோ ஆஃப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நான் பெரிய, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, என்னால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஷோ ஆஃப்னு சொல்லுவோம். ஹி வாஸ் ஆல்சோ எ ஷோ ஆஃப். ஹி லைக்டு டு ஷோ ஹிஸ் ஸ்கில் ஃபார் த க்ரௌட் டு அட்மயர். அங்கே ஹி லைக்டு, அவன் என்ன, அந்த உத்தமன் வந்து எதை லைக் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தனக்கு தெரிஞ்ச வித்தையை எல்லாருக்கிட்டையும் ஷோ அப்படின்னா காட்டுறது, எல்லாத்துக்கிட்டையும் அந்த திறமையை காமிச்சு கூட்டம் க்ரௌடு அப்படின்னா கூட்டத்தை கூட்டிகிட்டு நம்ம சுற்றி 10 பேரை வச்சுட்டு அவங்க புகழ்கிறத வந்து விரும்புவார். அந்த மாதிரி இருக்கும்போது ஒன் டே, ஒரு நாள், ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே ஹி வாஸ் ஷூட்டிங் ஆரோஸ் அட் த டார்கெட். அவர் என்ன பண்ணார்? எல்லாரையும் கூட்டத்தை கூப்பிட்டு வச்சுட்டு தனக்கு தெரிஞ்ச அந்த வில்வித்தையை ஷூட்டிங் ஆரோஸ் த டார்கெட், அந்த டார்கெட்டை வச்சு ஷூட் பண்ணுறாரு. த அட்மையர்ஸ் வாட்ச்டு இன் ஏவ். அது அப்படி இருக்கும்போது அட்மையர்ஸ் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? கூட்டத்தை சுற்றி நிற்க வச்சுட்டு
அவரை ஷூட் பண்ணிகிட்ருக்கும் அந்த ஷூட் அப்படின்னா வில் வித்தை காமிச்சிட்ருக்கும்போது, அட்மையர்ஸ் அப்படின்னா ரசித்து பார்த்துட்ருக்கும்போது, அப்படின்னா பிரமிப்பா, இப்போ இவ்வளோ ஒரு இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து நுண்ணிப்பாக செய்கிறாரே அப்படின்னா அப்படியே பிரமிப்பாக ஆச்சரியமாக அவங்க எல்லோரும் பார்த்துட்ருக்கும்போது, அட் த டைம் எ மேன் வித் எ breed as white as snow அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரு ஒயிட் ஆஸ் ஸ்னோ அப்படின்னா இது வந்து கம்பேரிஷன் பண்ணுறது, இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறது. எப்படி ஸ்னோ அப்படின்னா பனி போல், ஒயிட்டு பனி வந்து எப்படி இருக்கும், அப்படியே வெண்மையாக பால் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெள்ளை வெள்ளேர்னு முடி கொண்ட ஸ்னோ அப்படின்னா பனி, தாடியும் முடியும் கொண்ட ஒரு பர்சன் கேரிங் ஆயில் கார்ட்ஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆயில் கேனை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, ஆயில் கார்ட்ஸ் அப்படின்னா சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காயில் உள்ள விதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு யூஸ் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆயில் கார்டு, நம்ம பாட்டில் கார்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுவாங்க. இதை நீச்சலுக்கு கூட நம்ம பழங்காலத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த குடுவை அந்த ஆயில் கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்க அந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றுறதுக்காக, எண்ணெய் ஊற்றுறதுக்காக அவர் பயன்படுத்திக்கிறாரு. அந்த ஆயில் கார்ட்ஸை அவர் என்ன பண்ணுறாருன்னா கேரிங் அப்படின்னா சுமந்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஜாயின் த க்ரௌட் அண்ட் ஷூட்டிங் அட் த பேக். என்ன பண்ணுறாரு, அந்த க்ரௌடை பார்த்துட்டு என்னங்க கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ஒருவராக இவரு என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஷுட் அப்படின்னா ஷுட் த பேக், அங்கே வந்து நிற்கிறாங்க. ஆஸ் உத்தமன் ஃபினிஷ்டு, உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா அம்பை வந்து வேகமாக ஆர்ச் பண்ணிடுறாங்க. உடனே போய் அது வந்து என்னது சென்டர் பாயிண்டில் வந்து குத்திடுது. த க்ரௌட் கிளாப்ட் அண்டு சீட் ஃபார் ஹிம் எக்ஸப்ட் த ஆயில் ஷெல்லர். உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த க்ரௌட் அந்த கூட்டம்லாம் என்ன பண்ணுது, கிளாப் பண்ணுறாங்க. கிளாப்னா என்னது, கை தட்டுறாங்க. க்ரௌடுனா கூட்டம். என்ன பண்ணுற, சீர்னா ஆரவாரம், ரொம்ப அப்படி கத்தி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்லி கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் அந்த கூட்டத்தை அந்த க்ரௌடு ஃபுல்லுமே அவருக்கு கிளாப் பண்ணி கை தட்டுறாங்க. எக்ஸப்ட் த ஆயில் செல்லர், யாரை தவிர, அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அந்த ஒயிட் தலைமுடியெல்லாம் வெள்ளையாக இருக்கிறவர் இருக்கார் இல்லையா, அவரை தவிர, அந்த ஆயில் செல்லர், அந்த எண்ணெய் வியாபாரியை தவிர, ஆயில் செல்லர் அப்படின்னா எண்ணெய் வியாபாரியை தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிளாப் பண்ணி ஆரவாரம் பண்ணுறாங்க. ஹி நெய்தர் கிளாப் நார் செட், அவர் அமைதியாக நிற்கிறாரு, எந்த ஒரு கிளாப் பண்ணவும் இல்லை, ஆரவாரம் பண்ணவும் இல்லை, அப்படி எதுவுமே செய்யாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. சடன்லி, திடீர்னு, வித் எ டீப் அண்ட் லவுட் டோன், ஒன்று சடன் அப்படின்னா திடீர்னு ஒரு லவுடு சவுண்டு கேட்குது. ஹீ செட், அவர் சொல்கிறார், யார், அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, இட்ஸ் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ், இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு விஷயமா, இது ஒரு சிறந்த பயிற்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. சடன்லி வித் எ டீப் அண்ட் லவுடு டோன், திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, நல்லா ஆழமாக, டீப்னா ரொம்ப ஆழமாக சத்தமாக, அந்த கூட்டத்துலேருந்து ஒரு சவுண்டை மாத்திரம் ரொம்ப சத்தமாக லவுடுனா சத்தமாக ஒரு கேட்குது. அது யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஓல்டு மேன் ஆயில் செல்லர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, இட்ஸ் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ், இது வந்து ஒரு விஷயமே பெரிய விஷயமே கிடையாது, இது ஒரு பயிற்சி, சிறந்த பயிற்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. உத்தமன் காட் அனாய்டு அப்படின்னா எரிச்சல் அடைகிறது. யாராவது திடீர்னு வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நமக்கு கோவம் வரும் இல்லையா, அந்த கோவத்தை எரிச்சல்னு நம்ம சொல்லுவோம். அனாய்டுனாலும் இரிட்டேட்டட் தான், இரிட்டேட்னாலும் அனாய்டுனாலும் ஒரே மீனிங் தான், எரிச்சல். உத்தமன் காட் அனாய்டு, உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. த இரிட்டேட்டட் உத்தமன் ஆஸ்க்டு, கோவம் அடைஞ்ச அந்த உத்தமன் வந்து கேட்குறாரு, ஆர் யூ அன் ஆர்ச்சர் அப்படின்னு கேட்குறாரு. ஆர் யூ அன் ஆர்ச்சர், நீ என்ன ஒரு சிறந்த வில் வித்தைக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டு யூ திங்க் எனி ஒன் கேன் டூ வாட் ஐ டூ, அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன தெரியும்,
நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி பேசுகிற? இங்கே இருக்க யாராவது வந்து என்ன மாதிரி வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. த ஓல்டு மேன் செட் காம்லி. காம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கார். ஓல்டு மேன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. நின்றுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக சொல்கிறார். நோ சார், இல்லை இல்லைங்க ஐயா, ஐ எம் நாட் அன் ஆர்ச்சர். நான் வந்து வில்வித்தை செய்கிறவன் இல்லை. ஐ டோன்ட் டவுட் யுவர் ஸ்கில். எனக்கு உங்களோட திறமையில் எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற திறமை வந்து உண்மையானது தான். அதை நான் எந்த குறையுமே சொல்ல. ஐ டோன்ட் டவுட் யுவர் ஸ்கில்ஸ். உங்களோட திறமை மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அதை நான் கேவலப்படுத்தலை. ஆல் ஐ செட் வாஸ் தட் எவ்ரிதிங் வாஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆல் அப்படின்னா எல்லாமே. ஐ செட் வாஸ் தட், நான் எல்லாமே, நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே, எவ்ரிதிங் வாஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சிறந்த பயிற்சி தான் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொன்னேன். உங்களோட திறமை இல்லையோ, நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்தையோ நான் என்ன பண்ணலை, இதாக பேசலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உத்தமன் வாஸ் ரெட் இன் ஆங்கர். உடனே அவருக்கு என்ன ஆகுது, முகம் அப்படியே செவந்து போயிடுது. ஒரு மாதிரி கோபம் அதிகமாச்சுன்னா நம்ம முகமெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக செக்கப்பாகிடும் இல்லையா? அந்த மாதிரி கோபம் வந்து முகமெல்லாம் உத்தமனுக்கு முகம் செவந்துடுது. வாட் டு யூ நோ டு பாஸ் சச்சஸ் தாட்லெஸ் கமெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ். உனக்கு என்ன தெரியும்? எதையுமே யோசிக்காமல், எதையுமே சிந்திக்காமல், பாஸ் சச் தாட்லெஸ் அப்படின்னா சிந்திக்காமல், யோசிக்காமல், கமெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ், மற்றவங்கள நீ எப்படி வந்து உன்னோட கமெண்ட்ஸும் சொல்லலாம். அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள நீ என்ன பண்ணலாம், நீ எப்படி கமெண்ட்ஸ் பண்ணலாம். உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாத நீ வந்து எப்படி வந்து நீ மற்றவங்கள கமெண்ட்ஸ் பண்ணலாம்? ஹூ ஆர் யூ? அதுக்கு நீ கமெண்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு நீ அப்படிப்பட்ட நீ யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. டர்ன் த நெக்ஸ்ட் பேஜ் 110. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? சார், ஐயா அப்படிங்கிறார். சார்னா ஐயா. there is no reason to be angry. காரணமே இல்லாமல் நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க? ஒரு விஷயமுமே இல்லை. நீங்கள் எதுக்கு இவ்வளோ வந்து கோவப்படுறீங்க? நான் ஒரு சிம்பிளான ஆயில் செல்லர். ஐ ஆம் எ சிம்பிள் ஆயில் செல்லர். நான் வந்து ஒரு எளிமையான எண்ணெய் வியாபாரி தான். நீங்கள் எதுக்கு இவ்வளோ வந்து கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஐ ஆம் ஷூர் யூ மஸ்ட் ஹாவ் கெஸ்ட் தட் பை சீயிங் மை காட்ஸ். நீங்கள் நம்ம எது பேசுறதுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், யோசிப்போம். கெஸ் அப்படின்னா யூகிச்சு இல்லையா? அந்த மாதிரி யோசிச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி தான், எனக்கு தெரிஞ்சது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஐ ஃபில் திஸ் காட்ஸ் வித் ஆயில் அண்டு செல் தம். நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த குடுவையில் எண்ணெயை ஊற்றி செல் தெம், மற்றவங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருப்பேன், விற்றுட்டு வரேன். செல் அப்படின்னா விற்பனை செய்யக்கூடிய ஒரு சாதாரண வியாபாரி தான். ஓவர் த இயர்ஸ், நான் இத்தனை வருஷம் வியாபாரம் பண்ணி இந்த குடுவையில் எண்ணெயை விற்றதில்லை. எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஐ ஹாவ் அச்சீவ்டு சம் ஸ்கில் இன் ஃபில்லிங் த காட்ஸ். என்ன பண்ணுறேன், இந்த காட்ஸில் இத்தனை வருஷம் நான் இந்த வியாபாரம் செஞ்சதில் என்னாலேயும் ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும் அச்சீவ் அப்படின்னா, எனக்கும் சில ஸ்கில், என்கிட்டையும் சில திறமைகள் இருக்குது. எதில்? ஃபில் இன் த காட்ஸ், எனது அந்த குடுவையில் வந்து எண்ணெயை நிரப்புறதுல எனக்கும் ஒரு சில திறமைகள் இருக்குது. இஃப் யூ அலோ, நீங்கள் அனுமதித்தால், இஃப் யூ அலோ அப்படின்னா நீங்கள் அனுமதிச்சா, ஐ வில் ஷோ இட் டு யூ, நான் வந்து அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ அலோனா நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா, ஐ வில் ஷோ இட் டு யூ, நான் உங்களுக்கு அதை காமிப்பேன், செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. செட் த ஓல்டு மேன் அப்படின்னு அந்த ஓல்டு மேன் சொன்னோன்னே உத்தமன் என்ன சொல்கிறாரு, இன் எ மார்க்கிங் டோனா கேலியா, கேவலமாக, மார்க்கிங் அப்படின்னா கேலியா, கேவலமாக நம்ம சொல்லுவோம்ல,
ஆ அப்படியா செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி வந்து அவங்கள ஒரு கேலியாக பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் சொல்கிறார். அவர் ஒரு கேவலமான அவரை ஒரு கேவலமாக ஒரு கேலி செய்கிற மாதிரி ஒரு டோன் வாய்ஸில் அவர் என்ன பண்ணுறாரு, செட் ம் ஷோ ஆஸ் யுவர் ஸ்கில், ஆமாம் பார்க்கலாம் உன்னோட திறமையை தான் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை மாதிரி ஒரு சிறந்த வில்வித்தையாளியெல்லாம் கிடையாது, நான் வந்து ஒரு சாதாரண எண்ணெய் வியாபாரி தான். நான் வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்ம என்ன பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸ் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வில்வித்தை தெரியலைனாலும் நான் செஞ்சு இத்தனை வருஷம் செஞ்சுட்டு வந்த இந்த எண்ணெய் விற்பனையில் இந்த குடுவை எண்ணெய் ஆயிலை ஃபில் பண்ணுறதுல எனக்கும் சில திறமைகள் இருக்குது. நீங்கள் வந்து அனுமதிச்சா நான் வந்து அதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே உத்தமன் வந்து நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, அதை செய்ய போகிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். எவ்ரி ஒன் வாஸ் கியூரியஸ் மீன்ஸ் ஆர்வமாக, ரொம்ப ஆவலாக. கியூரியஸ்னால் ஆர்வம்னு சொல்லலாம், ஆவலாகவும் சொல்லலாம். எவ்ரி ஒன் வாஸ் கியூரியஸ், ரொம்ப ஆர்வமாக. எவ்ரி ஒன் அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தே வாண்டட் டு சி வாட் வுட் ஹேப்பன் நெக்ஸ்ட். அவர் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு செய்கிறதில்ல, எல்லாருமே ரொம்ப ஈகராக ஆர்வமாக என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. The crowd inched closer to get a clear view of the oil seller. The crowd, அந்த கூட்டம், crowd அப்படின்னா கூட்டம், அந்த கூட்டம் இன்ச்டு அப்படின்னா அப்படி இன்ச் பை இன்ச் நம்ம சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக க்ளோசர் அப்படி நெருங்குறாங்க. இன்ச்டு க்ளோசர், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோசர் நெருங்கி வராங்க. டு கெட் எ கிளியர் வியூ ஆஃப் ஆயில் செல்லர். அந்த ஆயில் செல்லருக்கு கிளியராக அவர் செய்கிறது என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ ஆர்ச்சர்னால் நம்ம தூரத்துலேருந்து நம்ம அம்பு ஏதாவது நம்ம தூரமாக டிஸ்டன்ஸில் இருந்துக்குவோம். இப்போ ஆயில் செல்லர் வந்து செய்கிறது என்னன்னு தெரியணும் இல்லையா, அந்த வியூ கரெக்டாக தெரியணும் இல்லையா, அதுக்காக கிளியராக தெரியணுங்கிறதுக்காக ஆயில் செல்லர் பக்கத்தில் அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா நெருங்கி வருது. அண்ட் ஃபேஸ்ட்னால் எந்த ஒரு கலக்கமுமே இல்லாமல் அமைதியாக இருக்கார். கூட்டம் வந்து அப்படியே நம்மளை நெருங்கி வருதே, நம்ம இப்போ ஏதோ செஞ்சு காட்டணுமே அப்படிங்கிற ஒரு தாட்டில், ஒரு பயமோ ஒரு இதோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அண்ட் ஃபாஸ்ட் ரொம்ப கலக்கமே இல்லாமல், பை எ க்ரௌடு அண்ட் பை ஹேபிட் த ஆயில் செல்லர் வாஸ் காம். க்ரௌடாக கத்திகிட்டே இருந்தாலும், ஹேபிட் அவங்க வந்து அவங்களோட பழக்க வழக்கங்களில் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாலும் அதை பற்றி அவர் என்ன பண்ணல, எதுவுமே கேர் பண்ணிக்காமல் த ஆயில் செல்லர் வாஸ் காம், ரொம்ப அமைதியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். He patiently placed an empty gourd on the ground. அவர் என்ன பண்ணுறாரு, பேஷண்ட்லி அப்படின்னா ரொம்ப பொறுமையாக அமைதியாக, placed an empty gourd on the ground, ஒரு எம்டி கார்டு இருக்கு இல்லையா, அந்த குடுவையை எடுத்துக்கொண்டு போய் கிரவுண்டில் வைக்கிறாரு. He then placed a small coin on the mouth of the gourd. ஒரு காயின் எடுத்துக்கிறாரு. அந்த காயின் எப்படி இருக்குன்னா, நம்ம இதை வந்து பழங்காலத்தில் நம்ம சொல்லுவோம், இது அணா அப்படின்னு சொல்லுவோம். இது பழங்காலத்தில் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காயின்லாம் கிடையாது. இது வந்து பழங்காலத்தில் நம்ம பயன்படுத்தின காயின், 1943 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம யூஸ் பண்ண காயின், இதான் அணா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம இந்த மாதிரி ஒரு காயின் நம்ம பார்த்தது கிடையாது, ஆனால் அந்த காலத்தில் இந்த காயின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா அணா அப்படின்னு சொல்லுவாங்க. காலனா, அரையணா, முக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணா கணக்கு தான் இந்த காயின். அதில் நடுவில் என்ன இருக்குன்னா ஹோல் இருக்கும். இப்போ நம்ம காயினில் ஹோல் இருக்கிறது இல்லை, அந்த காலத்தில் அதில் ஹோல் இருந்துச்சு. இந்த ஒரு காயினை எடுத்துக்கிறாரு, இந்த ஓட்டையாக இருக்கிற அந்த காயினை எடுத்துக்கிறாங்க. அந்த காயினை என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் அந்த என்னது அந்த காடோட மவுத் பகுதி, வாய்ப்பகுதியில் அந்த காயினை வைக்கிறாரு. He then placed a coin on the mouth of God. அந்த காயினை வைக்கிறாரு. The small coin made a copper. அது எதனால் ஆனது, காப்பர்னால் ஆனது. Had a small hole at its center. அதில் வந்து ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து க்ளோஸில் பார்க்குறோம், அது இப்போ தூரமாக பார்க்கும்போது அதில் எப்படி இருக்கும், சின்ன ஓட்டை தான் இருக்கும். ஒரு காயின் எவ்வளோ பெருசு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த காயின்லேயும் சென்டரில் ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கும். த ஆயில் செல்லர் ஷுட் அப்.
உடனே உட்காந்து குடுவை நடுவில் வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறமா அந்த மவுத் பகுதியில் காயினை வைக்கிறாரு. ஷுட் அப் அப்படின்னா எழுந்து நிற்கிறாரு. த ஆயில் செல்லர் ஷுட் அப் அப்படின்னா எழுந்து நிற்கிறாரு. took some oil in his ladle and began a pour oil into the gourd. ladle அப்படின்னா கரண்டி. எப்படி இருக்கும்னா நல்லா ஒரு கப்பு மாதிரி இருக்கும். கரண்டி தான், ஆனால் குழிப்பகுதியாக இருக்கும். அந்த கப்பு பகுதியில் என்ன பண்ணலாம், நிறைய ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா குழியாக நல்லா இருக்கும். நல்லா நம்ம இப்போ ஒரு 1/2 லிட்ரு 1 லிட்ரு உள்ளே ஊற்றுற மாதிரி நல்லா அகலமாகவே நல்லா பெரிய கரண்டியாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லேடில், ஆயில் இன் ஹிஸ் லேடில். அந்த கரண்டியை அவர் எடுத்துக்கிறாரு. அதில் ஆயில் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு கேன்லேருந்து ஆயில் அதில் எடுத்துக்கிறாங்க. ஹீ பிகேன் டு போர் அப்படின்னா போர்னா ஊற்றுறது. இன்டு த காட், அந்த குடுவையில் அந்த எண்ணெயை ஊற்றுறாரு. எப்படி ஊற்றுறாரு? ஃப்ரம் த ஹைட், அவர் எந்த உயரம் இருக்காரோ அந்த ஹைட்டில் இருந்து என்ன பண்ணுறாரு, போர்டு இன் த ஆயில், அந்த ஆயிலை அதுக்குள்ளே ஊற்றுறாரு. இட் வென் ஸ்ட்ரைட் இன்டு த காட் த்ரூ த ஹோல் இன் த காயின். நல்லா ஸ்ட்ரைட்டாக அந்த எண்ணெய் எப்படி விழுகுது அப்படின்னா, இட் வெண்ட் அப்படின்னா அது எப்படி போகுது, ஸ்ட்ரைட்டாக போகுது. அந்த ஆயில் வந்து என்ன பண்ணுது, அந்த காடுக்குள்ளே த்ரோ ஸ்ட்ரைட் அப்படின்னா அப்படியே நீளமாக ஒரு கோடு போட்ட மாதிரி ஏன்னாகுது. அந்த படத்தில் பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியும். ஆயில் அவர் மேலேருந்து ஊற்றுறாரு, லேடிலேருந்து அந்த காட்ஸ்குள்ளே அந்த காயின் அந்த ஹோல் வழியாக என்ன ஆகுது, ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்ட மாதிரி சிந்தாமல் செதறாமல் என்ன ஆகுது, ஸ்ட்ரைட்டாக அந்த ஆயிலுக்குள்ளே போகிறது. ரொம்ப கஷ்டம் தானே. when the oil seller had finished filling the gourd, கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி அந்த குடுவையை ஃபில் பண்ணிடுறாரு, நிரப்பிடுறாரு. he lifted the coin, என்ன பண்ணுறாரு, நிரப்பினதுக்கப்புறமா அந்த காயினை எடுக்கிறார். லிஃப்ட் அப்படின்னா எடுத்துடுறாரு, அந்த இடத்துல இருந்து லிஃப்ட் பண்ணிடுறாரு, எடுத்துடுறாரு. he showed the people, அந்த காயினை வந்து ஷோ பீப்புள்கிட்ட, மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும். ஷோனா காட்டுறது, பீப்புள்னா மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே அந்த காயினை காட்டுறாரு. that the coin did not have any trace of oil, அந்த ஹோல் வழியாக தானே ஆயில் ஊற்றுனாங்க. அப்போ அந்த காயினில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லவே இல்லை. எப்படியும் அந்த கொஞ்சம் எண்ணெய் பட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா செதறி இருக்கணும், இல்லை அந்த காயில் மேலே டச் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த கொஞ்சம் கூட என்ன ஆகலை, அந்த காயினில் ஆயில் படவே இல்லை. கொஞ்சம் கூட ட்ரேஸ் ஆஃப் ஆயில், கொஞ்சம் கூட ஆயில் அதில் ஊற்றுனதுக்கான எவிடன்ஸ் கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அதில் இல்லை. த க்ரௌட் வாஸ் ஷாக்டு டு சைலண்ட், எல்லாருக்கும் அப்படியே திகைச்சு, ஷாக்டு அப்படின்னா அப்படி திகைச்சு போய் சைலண்ட் அமைதியாக அப்படியே அந்த கூட்டம், க்ரௌடுனா கூட்டம் அப்படியே நிற்கிறாங்க. த க்ரௌட் வாஸ் ஷாக்டு டு சைலண்ட், அப்படியே கூட்டம் அப்படியே திகைச்சு போய் அமைதியாக நிற்கிறாங்க. தென் ஒன் பர்சன் செட் அண்ட் சோன், சீக்கிரமாக ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, விரைவிலேயே அந்த ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்சன் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ஆரவாரம் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சைலண்ட்டாக இருக்கும்போது ஒரு பர்சன் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. த என்டையர் க்ரௌட் பர்ஸ்ட் இன் டு த லவுட் சேர் ஃபார் த ஆயில் செல்லர். உடனே அதுக்கப்புறமா என்ன, இப்போ க்ரௌட் பர்ஸ்ட் அப்படின்னா வெடிச்சு சதறின மாதிரி எல்லாரும் அந்த ஒரு பர்சன் கத்துனதுக்கப்புறமா மற்ற எல்லாரும் க்ரௌட் அப்படியே வெடிச்சு அப்புறம்தான் என்டையர்னா அதுக்கப்புறமா முற்றிலும், என்டையர்னா முற்றிலும் மற்ற எல்லாருமே அர்த்தம். அதில் இருந்த எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த திகைப்புலேருந்து வெளியே வந்து வெடித்தது மாதிரி சத்தமாக சேர் பண்ணி ஆயில் செல்லரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. த ஆயில் செல்லர் ஸ்மைல்ட் அண்ட் ஷேட், அப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாக என்ன சொல்கிறாரு, ஸ்மைல்ட் அண்ட் ஷேட், சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு. ஆஸ் ஐ டோல்டு, இதை தான் நான் சொன்னேன். ஆஸ் ஐ டோல்டு, இதை தேர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட், இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதை தான் நான் அப்போவும் சொன்னேன். இட் இஸ் ஒன்லி எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ், இது ஒரு விஷயமே பெரிய விஷயமே கிடையாது, இது ஜஸ்ட் எ ப்ராக்டிஸ். நான் வந்து பல வருஷங்களாக எண்ணெய் விற்றுட்ருக்கேன், நான் அதை எண்ணெய் ஊற்றி எனக்கு அது சர்வீஸ் ஆயிடுச்சு. இது ஒரு பயிற்சியை தானே தவிர இது ஒரு சிறந்த இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயமாக நான்
எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உத்தமன் வாஸ் ஜஸ்ட் எ சர்ப்ரைஸ்ட் ஆஸ் த க்ரௌடு. உடனே அந்த அந்த கூட்டத்தில் ரொம்ப திகைச்சு போய் இருந்த, சர்ப்ரைஸ், வியந்து போய் வியப்பா ஆச்சரியமாக அவரும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக தான் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஹீ ஸ்மைல்ட் அண்ட் செட். அப்போ தான் அந்த உத்தமன் வந்து என்ன பண்ணுறாரு, சிரிச்சிட்டே, அப்போ தான் சிரிக்கிறார். அந்த கோபமாக இருந்தார் இல்லையா, அப்போ தான் சிரிச்சிட்டு அவர் சொல்கிறாரு, யூ ஹாவ் டாட் மீ சம்திங் டுடே. அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். யார்கிட்ட இருந்து, அந்த பெரிய ஆயில் செல்லர்கிட்ட, அந்த முதியவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். என்னென்னு, ப்ராக்டிஸ் தான் ஒரு சிறந்த பயிற்சியை தான். இது நான் சேர்ந்தது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் இத்தனை வருஷமாக அந்த இதில் அனுபவத்தில் இருந்ததுனால எனக்கு இது நல்லா வருது. அதனால் நான் என்னை வந்து புகழ்ந்து நானே பேசிக்கிட்டது தவறு தான். இப்போ தான் எனக்கு நீங்கள் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பெரியவருக்கு நன்றி பண்ணுறாரு, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த ஆர்ச்சர், அந்த வில்வித்தைக்காரர் வந்து உங்களுக்கு ரொம்ப நான் தான் பெரிய இவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக இருந்தாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த முதியவர் வந்து நம்ம செய்கிற எல்லாமே ஒரு பயிற்சி தானே தவிர இது வந்து ஒரு பெரிய நீங்கள் தன்னை பெருமையாக பேசிக்கிற அளவுக்கு ஒரு சிறந்தது கிடையாது. என்னோடய தொழிலில் நான் சிறந்தவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆயிலில் வந்து அதை ஃபில் பண்ணி காட்டுறாங்க. உடனே அது மூலமாக அந்த வில்வித்தைக்காரர் வந்து உத்தமன் வந்து நம்ம பண்ணது தவறு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறாரு. இது மூலமாக 2 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும், தனக்கு மிஞ்சியவர் யாருமே இல்லை அப்படின்னு பேசுகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறு. அந்த ஒரு விஷயத்த உத்தமன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னது, இன்னொரு விஷயம் இந்த ஸ்டோரியில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ப்ராக்டிஸ் ஒரு மனுஷனை முழுமைப்படுத்தும். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா சிறந்த பயிற்சியே இல்லாமல் கிரவுண்டுக்குள்ளே போனால் ஜெயிக்க முடியுமா? பயிற்சியே இல்லாமல் படிக்காமல் எக்ஸாமுக்கு போனால் பாஸ் பண்ண முடியுமா? மார்க்ஸ் வாங்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம நல்லா படித்து நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Now we are going to see book back exercises. A. Choose the correct answer. 4 இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். First one, உத்தமன் was skilled in dash. உத்தமன் வந்து எதில் ரொம்ப திறமையாக இருந்தார்? அவரோட திறமை எது? பெயிண்டிங், ஆர்ச்சரி, டான்ஸ். எதில் இருந்தார்? வில்வித்தையில் தானே இருந்தாங்க. அப்போ ஆர்ச்சரி ரைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், த ஓல்டு மேன் வாஸ் கேரிங் டேஷ். ஓல்டு மேன் எதை சுமந்து வந்தார்? கேரிங் அப்படின்னா சுமந்து வர்றது. எதை சுமந்து வந்தார்? காட்ஸ் ஆஃப் ஆயில், காட்ஸ் ஆஃப் மில்க், காட்ஸ் ஆஃப் வாட்டர். எதை சுமந்து வந்தார்? ஆயிலியா, மில்கா, வாட்டரா? அந்த குடுவையில் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க? ஆயில் தானே எடுத்துகிட்டு வந்தாங்க, எண்ணெய் தான் விற்கிறாரு இல்லையா. அப்போ காட்ஸ் ஆஃப் ஆயில், காட்ஸ் ஆஃப் ஆயில்னு ரைட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், த ஓல்டு மேன் இஸ் டேஷ். ஓல்டு மேன் யார்? வெஜிடபிள் வெண்டரா, ஆயில் செல்லரா, மர்ச்சண்டா? என்னது? அண்ட் ஆயில் செல்லர். அவர் வந்து வெஜிடபிள் விற்கிறவரெலாம் கிடையாது, அவர் வந்து ஒரு எண்ணெய் வியாபாரி தான். அப்போ அங்கே என்ன எழுதணும்? அண்ட் ஆயில் செல்லர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபோர்த் ஒன், த ஓல்டு மேன் புட் ஆன் த மவுத் ஆஃப் த காட். த ஓல்டு மேன் புட் டேஷ் on the mouth of the god. Yes, first option A piece of paper, a small coin, a small stick. அந்த மவுத்தில் அவர் இந்த ஓல்டு மேன் எதை வச்சார்? a piece of paper-ஆ, a small coin-ஆ, a small stick-ஆ? எதை வச்சாங்க? பேப்பர் வச்சாரா? இல்லை. ஸ்டிக் வச்சாங்களா? ஸ்மால் ஸ்டிக் வச்சாங்களா? இல்லை. அப்போ என்ன வச்சாங்க? ஏ ஸ்மால் காயின் தான் வச்சாங்க. அப்போ அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will meet the next week. Okay, bye.
Thank you, students.